எல்லாருக்கும் வணக்கம். அடியேன் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன். இதில் இன்றைக்கி குரு பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி பேசலான்ட்டு இது பேச சொன்ன என்னை ஊக்கப்படுத்தியவர் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இப்போது குரு மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகி போயிருக்காரு. ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ ரிஷபம் வாங்கும்போது ஜென்மா குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்பட தேவையில்லை. குரு இப்போ உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் 11ஆம் லாபாதிபதியுமாக இருக்கார். குரு உங்களுக்கு உங்கள் ஜென்மத்தில் இருக்கார், ராசியில் இருக்காருன்னாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்துல விழுவுது. அப்போது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நிச்சயமாக லாபம் இருக்கும், பூர்வீகத்தால் லாபம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர் எங்கே பார்த்தாருன்னா உங்களுக்கு 7 மனைவியால் ஓரளவுக்கு லாபம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பாக்கியத்தினாலே லாபம் இருக்கும். ஒரு இடத்துல கெடுதல் இருந்தாலும் 3 இடத்துல லாபம் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அதனால் குரு இந்த இத்தனை இடத்துலையுமே உங்களுக்கு நல்லது செய்வார். அதே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதான் செய்யும், எட்டுக்குண்டான அந்த தன்மை இருக்க தான் செய்யும். இது ரிஷபராசிக்கு. அடுத்தது மிதுன ராசிக்கு 12ல் இருக்கார். அதாவது ரிஷபராசிக்காரங்களை பார்த்தா தம்பியால் கொஞ்சம் செலவு வரலாம், அப்படி தான் வச்சுக்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுக்கு பார்த்தா தாய் ஸ்தானம். தாய்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் வரும், 4ஆம் இடம். ஆனால் அவங்களுக்கு 11ல் இருக்கிறதுனால சூரியனுக்கு புதன் நல்ல ஸ்தானங்கிறதுனால தாயாருக்கு லாபம் கிடைக்கும், அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அதே அவங்களுக்கு 5 பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5க்கு அது 10ஆம் இடமா இருக்கா, 5க்கு அது 9ஆம் இடமா பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தையால் பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே 6ஆம் இடம் வெற்றி வாய்ப்பு, இந்த மாதிரி இடம் நோய் கடன் வம்பு வழக்கு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு குரு 8ல் இருக்கிறதுனால அப்படி தீராத பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, அப்புறம் 9க்கு அதான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் மனைவிக்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தை 8ஆம் இடத்துக்கு குரு 6ல் இருக்கார். அதனால் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவர் பார்க்குறது 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8க்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பெரிய அவமானம் ஒன்றும் கிடையாது. நல்ல சின்னதாக ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வரலாம். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் பார்த்தா அப்புறம் 10ஆம் இடத்துக்கு குரு 4ல் இருக்கார். ஆனால் பார்வைப்படாது. அதனால் வேலையால் கொஞ்சம் சில தொந்தரவுகள் இருக்கான். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. 12க்கு 11ல் இருக்கார். அதனால் தாய் வழியோ அதாவது அம்மாவோட அப்பாவுக்கு அப்பாவோட அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒன்றும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது பாதகஸ்தானம். அவருக்கு 12ல் ஏதாவது ஒரு கோள் வரும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா உடல்நிலையில் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அப்பாவோட அம்மாவுக்கும் அம்மாவோட அப்பாவுக்கும் இந்த மாதிரி உறவுகளில் ஒரு பாதிப்பு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடம் அயன சயன போகம். அயன சயன போகத்துக்கு 2ல் குரு இருக்கார். 2ல் குரு இருந்து 12ல் ராகு இருக்கிறதுனால இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு கனவுகள் கொஞ்சம் கெட்ட கனவுகள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது ராகு பயிற்சி ஆகிற வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முருகன் தூங்கும்போது முருகனை கும்பிட்டு தூங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக அமையும். நன்றி, வணக்கம்.
இது ரிஷபராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன். அடியேன் ராசிபுர பழனிசாமி, மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன். என்னுடைய அலைபேசி எண் 91 50 66 77 41. நன்றி, வணக்கம்.